viewers, welcome to Cookuwithpragi. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்க பாட்டி ஒரு சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். வணக்கம். வாங்க நாம மீன் குழம்பு செய்ய போலாம். இதுதான் மீன் குழம்பு பேட்லோட ரெண்டாவது வீடியோ. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது தொடர்ந்து இன்னும் 2 வீடியோ வரப்போகுது. மீன் குழம்பு வீடியோவோட ஃபைனல் பேட்ல வரப்போகுது. வாங்க இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்க ரவை பற்ற வச்சு கட்டி எடுத்துக்கணும். நல்லா காயட்டும். நம்ம 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம குழம்பு வடவை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம இது பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரியுது. இந்த சமயத்தில் நம்ம இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். 4-5 பல்லு பூண்டு, கருவேப்பிலை. நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். நான் புளியே உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன் ஏற்கனவே. இப்போ அதை பார்க்கலாம் வாங்க. ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். இந்த புளியை கொஞ்சம் உப்பு போட்டு சுடு தண்ணீர் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு இந்த கரைச்சலை 2 டம்ளர் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இதுலேயே நம்ம வீட்டு மிளகா பொடியும் ஒரு 3 ஸ்பூன் கலந்துருக்கேன். உப்பு, மிளகா பொடி, புளி தண்ணி எல்லாம் மொத்தமாக இதில் கரைச்சிருக்கு. வேறு எந்த காரமும் நம்ம அதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே இதிலே இருக்குது. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிட்டோம். நல்லா வதக்கிட்டு இந்த எண்ணெய் பிரிகிற அளவு பார்த்துக்கோங்க. கரைச்சி வச்சுக்கிற இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளி கரைச்சலில் இந்த இதில் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா கலந்துட்டு இப்போவே நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம். உப்பு ஏதாவது கம்மியாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த கேஸை நல்லா ஃபுல் ஸ்பீடில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிச்சு பாருங்க. இப்போ நம்ம இந்த சமயத்தில் ஒரு மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாங்காயை போட்டுக்கலாம். மாங்காயை போட்டுட்டு ஒரு கொதிக்கட்டும். அப்புறம் மீனை போடலாம். இப்போ இது நான் மீன் 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். கழுவி உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மீனை குழம்புல போட்டுடலாம். இப்போ இதை நம்ம மீனை போட்டுட்டு சும்மா ஒன்றும் பண்ணக்கூடாது, அப்படியே மூடி வச்சிடணும். சும்மா மீனை போட்டுட்டு கிளறக்கூடாது. இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக சுண்டி போச்சு பாருங்கள். ரொம்ப கலக்க வேண்டாம், அதுவே கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். சில பேர் கொத்தமல்லி தழை போட்டுட்டு அப்புறம் தேங்காய் பால் அரைச்சி விட்டுருவாங்க. அது நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. நமக்கெல்லாம் காரமாக மீன் குழம்பு சூப்பராக சாப்பிடணும். அதுதான் டேஸ்ட். அப்புறம் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், பச்சை நல்லெண்ணெய் இந்த மேலோட கொஞ்சம் ஊற்றிடும். இப்போ நம்ம இந்த சட்டியை இந்த பதத்துக்கு நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டோம்னா இந்த குழம்பு கரெக்டாக ஒரு பதத்துக்கு நல்லா கெட்டி ஆகிடும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி.